அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து பாரத் சேனா இந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கோம். பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் ஊர் மக்கள் சார்பாகவும் எல்லாத்தோர் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 4ஆம் ஆண்டு நடத்துகிறோம் பாரத் சேனா மூலியமா. நாங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் முடிஞ்சது விநாயகரை சில கை காசு போட்டு எடுப்போம். அப்புறம் ஊர் பொதுமக்கள் அவங்களால முடிஞ்ச நிதி உதவி பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து முடிஞ்ச உதவி பண்ணுவாங்க. எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வைக்கிறது 5 நாளுங்க. அந்த 5 நாளில் வந்து விநாயகருக்கு முதல்ல வந்து சிலையை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அந்த அன்னைக்கு வந்து விநாயகருக்கு நல்ல முறையாக வழி நடத்துவோம் ஒரு நாள். 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து வழிபடுத்துவோம். அப்போ 3வது நாள் வந்து இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் எங்களால் முடிஞ்சது, மக்களால் முடிஞ்சது, எல்லாத்தினாலையும் முடிஞ்சது நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம். குறைஞ்சது ஒரு 1000 பேர்த்துக்கு பண்ணுவோம். அதுக்கும் மேலே பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருசாக வர்றதில்லை. வர்றதை வச்சு எங்களால் இருக்கிறத வச்சு பண்ணுறோங்க. அப்புறம் சின்ன ஒரு விளையாட்டு போட்டி வச்சு குழந்தைகளுக்கு எங்களால் முடிஞ்ச நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ரப்பர், ஒரு வருஷத்துக்கு அவங்க படிப்பாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு நாள் படித்தாலும் எங்கள் மூலிமா அந்த ஒரு நன்மை போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஒரு இது பண்ணுவோம். அப்புறம் 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை. அதாவது வந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்கிறோம். ஊர் பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோல போட்டியோ ஒரு விளக்கு பூஜையோ வைப்போம். விளக்கு பூஜையில் பிள்ளையாருக்கு வழிபாடுத்தனமாக பண்ணுவோம். நாங்கள் கோல போட்டிங்கும் போது அவங்களே முன்னுதாரணமாக வந்து கோலப்போட்டியில் கலந்துப்பாங்க. அதுவும் மக்களோட மகிழ்ச்சியாக நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்புறம் அந்த அன்னைக்கே சாயங்காலம் வந்து திரு வீதி விழா போவாங்க. நாங்கள் போற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எங்களுக்கு வந்து விநாயகருக்கு டொனேஷன் பண்ணியிருப்பாங்களாம். பொதுமக்கள் அனைவரும் கலந்துப்பாங்க. நாங்க விநாயகர் வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும்ட்டு எங்கெல்லாம் நாங்க வசூலுக்கு போனோமோ, எங்கெல்லாம் எங்களுக்கு நிதி உதவி பண்ணாங்களோ அந்தந்த சந்துக்குள்ள அந்தந்த இதுல போய் விநாயகரை கண்ணில் காமிச்சு அவங்களுக்கு ஆசி இது பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு ஜாலியா ஒரு எங்க வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறத விடுறது இல்லைங்க. அதனால அதையும் நாங்கள் சிறப்பாக பண்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5வது வந்து விசேஷங்க. நாங்க வந்து பாரத் சேனால மொத்தம் இங்கிருந்து நம்ம இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கண்ணப்பபுரங்க. கண்ணப்பபுரம், ரத்தனபுரி, சிவானந்தா காலனி, டைரி ரைடு, மொத்தம் சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 ஏரியா இருக்குங்க. 10 ஏரியாவுக்கு நம்ம வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 52 சிலைகள் உள்ளது. இங்கிருந்து நாங்கள் போய் சிவானந்த காலனியில் பாரத் சேனா நிர்வாகி செந்தில் கண்ணன்ஜி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுங்க. அது ஒரு 1/2 hour அவர் வந்து உரையாடுவார். இந்த மாதிரி அடுத்த கட்டம் என்ன கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர் சொல்லுவாருங்க. அப்புறம் அதில் உரையாடிட்டு ஒரு 1/2 hourல நம்ம போலீஸ்கார், காவல்துறை அவர்களுக்கும் நாங்கள் இதெல்லாம் நல்லதாக பண்ணிட்டு அவங்களும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்படியே அந்த விநாயகரை ஒரு விநாயகராக போகாமல் நாங்கள் வச்சிருக்க 58 விநாயகரும் ஊர்வலமாக கொண்டு போவாங்க. அது மக்களும் வந்து அந்த அன்னைக்கு வந்து கண்டு கழிச்சு சந்தோஷமாக எங்களை வழிநடத்தி அனுப்பி விடுவாங்க. நாங்கள் அப்படியே ஆடி பாடி கொண்டாடி மன மகிழ்ச்சியோட கொண்டு போய் அவரை வந்து விசேஷம் செஞ்சு எங்கள் இதை வந்து ஏற்றிக்கிறோம். ஆனால் இந்த ஏரியா வந்து கண்ணப்பபுரங்க, சிவானந்தா காலனி பைபாஸ் ரோட்ல ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பாரத் சேனா சார்பாகவும்